மத்திய கிழக்கில் பதட்டம் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ச்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியாக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவரின் வார்த்தைகள் மிக தெளிவாகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் இருந்தது. ஈரானை இராணுவ ரீதியில் துரிதமாக வீழ்த்தும் உங்கள் பிளான் ஏ முழுமையாக தோல்வியடைந்துவிட்டது. அடுத்து நீங்கள் முன்னெடுக்க நினைக்கும் பிளான் பி அதைவிட பெரிய வரலாற்று தோல்வியாக மாறும் என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட இந்த பதிவு சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கையையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எப்போதும் முன்னுரிமை வழங்கும் உங்கள் கொள்கை இறுதியில் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா லாஸ்ட் என்ற நிலையை உருவாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்காவுடன் மீண்டும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட ஈரான் தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். காரணம் என்ன? கடந்த காலங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். இதனால் அமெரிக்காவின் இராஜதந்திர நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உலக பொருளாதாரத்தை அதிரவைக்கும் மற்றொரு முக்கிய எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமாக கருதப்படும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் குறித்து ஈரான் கடுமையான சைகை காட்டியுள்ளது. தற்போது அந்த நீரிணை மூடப்படவில்லை என்றாலும் போர் நிலைமை தொடர்ந்தால் எந்த ஒரு அதிரடி முடிவையும் எடுக்க ஈரான் தயங்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நிலைமை ஏற்பட்டால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரிய நெருக்கடி உருவாகும் அபாயம் உள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதல் மேலும் தீவிரமாகும் இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் சமாதானத்தின் கதவுகள் மெதுவாக மூடப்படுகின்றனவா என்ற கேள்வி தற்போது உலக அரசியல் மேடையில் எழுந்துள்ளது. இந்த பதற்றமான நிலைமை அடுத்ததாக எந்த திசையில் நகரும்? உலகமே அதை பதட்டத்துடன் கவனித்து வருகிறது. உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். உலக அரசியல் அப்டேட்டுகளுக்கு குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உண்மை செய்திகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் மீண்டும் முக்கியமான ஒரு உலக அரசியல் செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.